இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. ஹாய் ஹலோ மீட் மிஸ் நேஹா, அது நான் தான். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அறிவை வளர்த்துக்கலாமே அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்ன கொஸ்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே லைஃப் லாங் தண்ணி குடிக்காம வாழ்ற விலங்கின் பெயர் என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மென்ஷன் பண்ணி போடுறேன். இதோட ஆன்சரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொக்க கொஸ்டின். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப்பல்ல 100 பேருக்கு மேல ஏன்னா அந்த கப்பல் மூழ்கிடும். அந்த கப்பல்ல ஆல்ரெடி 97 பேர் இருக்காங்க. எக்ஸ்ட்ராவா கேப்டனும் கேப்டனோட பூனையும் ஏறுறாங்க. உடனே கப்பல் முழுகிருச்சு. ஏன்? இதுக்கான ஆன்சரை நீங்க யோசிச்சுட்டே இருங்க, நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். என்னடா இவ வந்ததுல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம், வீடியோவோட எண்ட்ல பாக்கலாம்னே சொல்லிட்டு இருக்காளே, இந்த வீடியோல என்னதான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த கருமத்தை என் வாயால நான் எப்படிங்க சொல்லுவேன்? அதை சொல்றதுக்கு தான் நான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு மொரட்டு சிங்கிளை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சேனலோட CEO தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சிங்கிளா இருக்கிறதுல ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் கமிட்டடா இருக்கிறதுல சில கொடூரமான கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கறத அலசி ஆராய்ச்சி துவச்சு பிழிஞ்சு காயப்பட்டணும் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, அம்மா கிட்ட திட்டு வாங்கணும், அப்பா கிட்ட துட்டு வாங்கணும், ஹாப்பி பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும், பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸ்ல லீவ் பண்ணணும், பாக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு பைக்குக்கு பெட்ரோல் போடணும், பல்லு தேய்க்கிற ப்ரெஸ்ல இருந்து பாட்டிக்கு போட்ட ட்ரெஸ் வரைக்கும் ஒன்று விடாம வாங்கி தரணும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வாட்ஸ்அப்ல ஹாய் சொல்லணும், உன்னை தவிர உலகத்துல அழகியே இல்லைன்னு வாய் கூசாம போய் சொல்லணும். நம்ம எந்த போனும் ஏறது பார்க்க கூடாது, அவங்க யார் கூட பேசினாலும் ஏன் அதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனோம் அப்படின்னா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பேசி நைட் அவங்க தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம போய் தூங்கணும். கூடவே சுற்றுற ஃப்ரெண்டை கொஞ்சம் கூட கண்டுக்கூடாது. அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு அடிக்கடி கால் பண்ணணும். அவங்க வீட்டு நாய்க்கு உடம்பு சொல்லணும்னா நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணணும். சண்டைன்னு வந்துட்டா நம்ம சாரி கேட்கணும். சண்டைன்னு வந்துட்டா நம்ம மட்டும்தான் சாரி கேட்கணும். அவங்க ஜாலியாக இருக்கும்போது பேபி செலம்னு கொஞ்சணும், அதுவே அவங்க காலியாக மாறிட்டா மன்னிச்சுக்கோ தங்கன்னு கெஞ்சணும். அடிக்கடி நம்ம ஆன்லைன் வரக்கூடாது. அவங்க நமக்கு கால் பண்ணால் பிஸின்னு வரக்கூடாது. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு A to Z தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவே அவங்களுக்கு நம்ம மேலே வந்த பொசசிவ்னஸ், நமக்கு அவங்க மேலே வந்த சந்தேகம் அப்படிங்கிற டிக்ஷனரியிலே இல்லாத விளக்கத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். தனக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம சிங்கிளாகவே இருக்கேன். இல்லைன்னா மட்டும் அப்படியே கிழிச்சிருவீங்க எல்லாத்தையும் பண்ணி. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சரி வாங்க நம்ம மொக்க கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? ஒரு கப்பல்ல 100 பேருக்கு மேல ஏன்னா கப்பல் முழுகிடும். அந்த கப்பல்ல ஆல்ரெடி 97 பேர் இருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா கேப்டனும் கேப்டனோட பூனையும் ஏறிச்சு. உடனே கப்பல் முழுகிருச்சு. அது ஏன் அப்படின்னா அது நீர்மூழ்கி கப்பல், அதனால முழுகிருச்சு. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா? மிஸ்டர் ஃபோ படிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So please subscribe, whatever.